அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு நல்ல அமல் பார்ப்போமா? அல்ஹம்துலில்லாஹ், ஒரே இரவில் நமது உள்ளத்திற்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நமக்கு நிறைவாக கொடுக்கக்கூடிய 3 முத்தான திக்கிர்களை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 3 திக்கிருமே உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய 3 நியாமத்துகளை இழுத்துக்கொண்டு வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு என்ன தேவையாக இருக்குன்னா, கண்டிப்பாக கவலையிலிருந்து நிம்மதி தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது, இன்னொன்று அன்பு தேவைப்படுகிறது. நிறைய பேருக்கு இந்த 3 விஷயம் தான் தேவைப்படுகிறது. சிலருக்கு அன்பு தேவைப்படுகிறது, சிலருக்கு பணம் தேவைப்படுகிறது. எனக்கு கடன் அடைச்சாலே போதும், எனக்கு அதுவே பெரிய நிம்மதி. அந்த மாரி இருக்காங்க. சிலருக்கு நிம்மதி போதும், நான் நல்லா தூங்கணும், எனக்கு எந்த நோயும் இல்லாம இருந்தாலே எனக்கு அதுவே பெரிய நிம்மதி. அந்த மாரி இருக்காங்க. இந்த தேவைக்குரிய வஜீஃபா தான் நம்ம கேட்க போறோம். ரொம்ப ஈஸியான வஜீஃபா தான். நம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை நினைச்சிட்டு திக்ர் செஞ்சுட்டு சின்ன வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடம் கேட்டால் போதும், அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். அதுல இரவு நேரத்தில் உன்னதமான வார்த்தைனா அது இஸ்தக்ஃபார் தான். இஸ்தக்ஃபாரை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்தது சலாவாத் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்தது நமக்கு என்ன தேவையோ அது அல்லாஹ்விடத்திலிருந்து கேட்கணும். கேட்கிறது தகுந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பெயரையோ அல்லது சிறந்த வார்த்தைகளோ கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். இப்படி நம்ம சில அம்சங்களை பின்பற்றி நம்ம இரவு நேரத்தில் ஒவ்வொரு நாளையும் கடந்தோம்னா அடுத்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 விதமான திக்ர்களை சொல்லித்தரேன். இம்மூன்றுமே அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் தான். அதில் எண்ணிக்கை மட்டும் மாறுபடும். எண்ணிக்கையை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். இது நல்ல முறையில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் காலையில் ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹு தாலா ரிசக்கின் வாசலை திறந்து வைப்பான், அன்பின் வாசலை திறந்து வைப்பான். இன்னும் உங்களுடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அந்த 3 திக்குர்களை என்னன்னு பார்ப்போமா? இந்த 3 திக்குர்களை சொல்றதுக்கு முன்னாடி 3 முறை இஸ்தக்ஃபார் ஓதிக்கொள்ளுங்கள். 3 முறை ஏதாவது உங்களுக்கு தெரிந்த சலாவத்துகளை ஓதிக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நான் சொல்ற திக்கிரை விரல்களால் எண்ணுங்கள். விரல்களால் எண்ணும் போது இன்னும் உங்களுக்கு கூடுதலான நன்மைகளும் கூடுதலான பலன்களும் கிடைக்கும். வாங்க அந்த திக்கர் என்னன்னு பார்ப்போம். யா லத்தீஃபு, நுட்பமானவனே 21 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இதனால் எல்லா மக்களுடைய அன்பும் கிடைக்கும். நீங்க நேசிக்கிறவங்களுடைய அன்பும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்பினங்களுடைய அன்பும் கிடைக்கும். இரண்டாவது யா கனியு, 33 முறை. நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் மிச்சம் இல்லாமல் கொடுப்பான். அடுத்து யார் ரஸாஹு, 41 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ரிசக்கு அளிக்க கூடியவனே, இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த திக்கிரை கட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு 300 முறை நம்ம ஓதினால் நமக்கு தேவையான அனைத்து ரிசக்குகளை அல்லாஹ் வாரி வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். நமக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் யா ரஸாஹு என்று திக்ர் செய்யுங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த எண்ணிக்கையின்படி இந்த 3 திக்ர்களையும் ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3 விஷயத்திலுள்ள தான் நமது வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று அன்பு தேவை, மற்றொன்று பணம் தேவை, அடுத்து நிம்மதி. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வைத்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் துவாவை கபூல் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன், நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. மேலும் ஒரு நல்ல அமலுடன் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.